ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் மேட்ருனா ஒரு பக்காவான அனிமே தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்னடா பக்காவான அனிமேன்னு கேட்டிங்கன்னா, பிளாக் க்ளோவர். அந்த அனிமேல வந்து மேஜிக் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இடத்துல ஒருத்தன் மேஜிக்கே இல்லாமல் பிறக்கிறான். பிறந்து நீலாம் எதுக்குமே லாக் இல்லைன்னு சொல்லும்போது, அவன் நான் தான்டா கிங்கு, நான் தான் எல்லாருக்கும் பெரிய ஆள் அப்படின்னு ஒருத்தன் முயற்சி பண்ணி மேலே வர கதை தான் இந்த பிளாக் க்ளோவர். லைஃப்பில் கஷ்டம் வரலாம், கஷ்டமே லைஃப் வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான் இந்த அனிமே ஒரு எக்ஸாம்பிள். எல்லாருக்கும் ஒரு நல்ல நண்பன் இருக்கிற மாதிரி பிளாக் க்ளோவர்லேயும் ஒரு நல்ல நண்பனும் ரைவலும் இருப்பான். ஆனால் இந்த அனிமே வந்து நீங்கள் பார்க்க சொல்ல செம்ம கூஸ் பம்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கும், நம்ம அந்த லிமிட்டோட நிறுத்தி போவோம். ஆனால் நம்ம லிமிட்டை தாண்டி சண்டை போடுறது தான் இந்த பிளாக் க்ளோவர். அந்த கேப்டன் ஒருத்தர் இருப்பார், அந்த சத்தியமாக அதெல்லாம் மாசின்னு. அது என்னன்னு தெரியல, நம்ம அனிமே பார்க்க சொல்ல மெயின் கேரக்டரோட சைடு கேரக்டர் தான் நமக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியாப்பட்ட கேரக்டர் தான் நிறைய பேர் இருப்பாங்க, அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு கேரக்டரும். தமிழ் டப்பில் வாய்ஸ்லாம் சொல்லி பக்காவாக இருக்கும், அப்படியே வாய்ஸ் அப்படியே நீங்கள் கேட்க சொல்லி செம்மையாக இருக்கும். அதேமாரி வந்து சீசன் 1 வரைக்கும் தான் டப் பண்ணியிருக்காங்க. சீசன் 2 எப்போ வரும்னு எனக்கு தெரியல. நான் வந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சீக்கிரமாகவே வந்துடும். அதேமாதிரி வந்து ட்ராகன் பால் வந்து இன்னும் ஒரு 3 எபிசோடு வந்திருக்கு. 2, 3, 4, 5. அப்புறம் வந்து இன்னும் நிறைய அனிமேலாம் வரப்போகுது. ப்ளூ லாக் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அதேமாதிரி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, நான் நடுவில் தான் அப்டேட் சொல்லுவேன். எனக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் அப்டேட் சொல்லிட்டு வந்துடுவேன். அடுத்து வந்து இப்போ என்ன, பிளாக் க்ளோவர் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய அனிமே. அந்த அனிமே யாராவது மிஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுங்க, ஐயோ நம்ம இந்த அனிமே மிஸ் பண்ணிட்டோமேனு. அந்த மாதிரி தான் இருக்கும், போரே அடிக்காது கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாஷ்பேக்கும் அவ்வளோவா இருக்காது. சும்மா ஃப்ளாஷ்பேக்குன்னு வந்தால் ஒரு எபிசோட் ஃபுல்லாக வராது, ஒரு 5 நிமிஷம் அதுவே அதிகம் தான். அப்புறம் வேறு என்ன சொல்லணும் அந்த அனிமையை பார்த்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் அனிமேனா கண்டிப்பாக இதை சொல்லலாம். 170 எபிசோடு இருக்குது, ஒர்த்து தான். கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டிங்கன்னா தான் கொஞ்சம் லைட்டாக மன வருத்தமாக இருக்கும். லைட்டாகவே இல்லை, யாராவது இதை பற்றி சொன்னாங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போய்டும். ஏன்னா அப்படியேப்பட்ட அனிமே நம்ம யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கு தான் நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு ஒரு எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும், பட் ஆனால் நீங்களாக பார்த்து புரிஞ்சால் தானே, தமிழில் தானே இருக்குது, நம்ம பார்க்கணும்ல அந்த அனிமேலாம். இந்த மாதிரி அனிமையெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே நம்ம என்றைக்குமே நினைக்கவே கூடாது. ஆனால் லவ்வு சத்தியமாக இதில் லவ்வும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஹீரோ இருக்கான் பாருங்க, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு வந்து அவனால் கல்யாணம் பண்ணி முடியாது, ஏஜ் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இன்னொன்று இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோவே வந்து எத்தனை பேர் இவன் லவ் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையிலே லவ்வு தான், அந்த சும்மா வர காதல் கிடையாது. இது வந்து காதல்னால் காதல், அந்த மாதிரி காதல் நல்லாயிருக்கும். நிறைய இருக்குது. நீங்கள் அதில் நீங்கள் பிளாக் க்ளோவர் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நருட்டோவில் எப்படி புரிஞ்சிங்களோ அதே மாதிரி இதுலேயும் புரிஞ்சிக்கலாம். ஹார்ட் ஒர்க்கு, நம்ம ஹீரோ கிட்ட மேஜிக் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே பாடியெல்லாம் செம்மையாக கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் ஃப்ரெண்டை அவர் தான் காப்பாற்றுவார். அவர் ஃப்ரெண்டு வந்து சின்ன வயசில் அல்லு முஞ்சா இருப்பார். அந்த டைலாக்லாம் நீங்கள் கேட்டிங்கனாலே அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்கும். அந்த மாதிரி அனிமே தான் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய அனிமே. அப்புறம் என்னை பற்றி நான் என்ன சொல்லணுன்னா, நீங்கள் வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய இந்த அனிமே பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான், இன்னும் நான் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சீசன் தான் முடிஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு இந்த அனிமே வந்திருக்கு, இது ஒரு சீசன் முடிஞ்சிருக்கு, இன்னும் வரும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். டாட்டா பாய், see you guys.